ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ கோவாவில் இந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் கூட சந்தானம் இந்த படத்தில் காமெடின்னு கேரக்டர், அதாவது காமெடி சீக்வன்ஸ்க்காக அவர் இந்த படத்தில் இணைகிறாரு. ஏற்கனவே அவர் லிங்கா படத்தில் ரஜினி சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எந்திரன் படத்துலேயும் சூப்பராக நடிச்சிருப்பார். கருணாஸ் கூட அவ்வளோ சூப்பராக காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. எந்திரன், லிங்கா இந்த 2 படத்துலையும் நடிச்சிருக்காரு. சந்தானம் ரஜினி சார் கூட நடிச்சிருக்காரு. இப்போ இது 3வது முறையாக ஜெயிலர் 2 படத்து மூலிமா மீண்டும் ஒரு காமெடி ட்ராக்கில் இறங்குறாரு. இது வரைக்கும் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்த நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. திரும்பவும் மீண்டும் காமெடினாக அவர் நடிக்க போகிறாரு. இந்த காம்போ மீண்டும் இப்போ அதாவது வெள்ளித்திரையில் மிகப்பெரிய ஒரு காமெடி அட்டகாசம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவருடைய போர்ஷன்ஸ், அதாவது காமெடி சந்தானம் நடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் இந்த மாதம் ஷூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபுவும் இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மிதுன் சக்கரவர்த்தியும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. கோவா ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய போர்ஷன்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ யோகி பாபு சந்தானம் வேறு இணைஞ்சிருக்காரு. படம் வேறு லெவலில் காமெடி சீக்வன்ஸ்லேயே அள்ளும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நெல்சன் டைரக்ஷன் கேட்கவே வேணாம். ஜெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க, யோகி பாபுவோட அவ்வளோ சிரிப்பாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் காமெடினா காமெடி சீக்வன்ஸ்க்காக சந்தானமும் இணைஞ்சிருக்கிறது வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தானம் நடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் இந்த மாதம் ஷூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி ரஜினி சாரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரிலீஸ் ஆக போகுது 2026. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.